இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்வா ரயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பீட்டா வெர்ஷன் தான் இப்போது போயிட்டுருக்கு. அதோட டெஸ்டிங் டெமோ வீடியோ தான் இதில் நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்போம், ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஒரு வெளியூர் பயணங்களுக்கு போகிறதுக்காக இருந்ததுன்னா ஐஆர்சிடிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ரயில் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணணுன்னா அதுக்கு தனியாக இன்னொரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயின் ட்ராக் பண்ணுறதா இருந்தால் இந்த என்டிஇஎஸ்ன்னு சொல்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரே இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சிங்கன்னா தான் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியுன்ற அளவில் இருந்ததுனால இப்போ ஸ்வா ரயில்னு சொல்லி இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி ஒரே ஆப்பாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரயில்வே யூஸராக ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் புதுசாக உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி அது கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அதை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஏற்கனவே நீங்கள் இந்த கீழே காமிக்கக்கூடிய அந்த யூடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கும். யூடிஎஸ்ங்கிறது நம்ம அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஐஆர்சிடிசி ஆப் ரயில் கனெக்ட் ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளே போய்க்குங்க. எம்பின் நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே இருக்கிறதுலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டு, பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தனியான ஒரு பேஜ் இருக்குது. அதாவது இந்த ரிசர்வ்டுங்கிறதுல கிளிக் பண்ணி உள்ளே போகும்பொழுது நம்ம ஐஆர்சிடிசியில் என்ன பார்த்தோமோ, இன்டர்ஃபேஸ் பார்த்தோமோ சேம் அதே தான் இங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க. வழக்கமாக நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் டேட்டு இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் டிக்கெட் சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அந்த ஆப்பில் பார்க்கக்கூடிய சேம் இன்டர்ஃபேஸ் தான் இங்கேயும் நீங்கள் பார்க்குறீங்க. நார்மல் டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், இல்லை சீசன் டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், எல்லாமே வந்துட்டு இங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். நம்ம எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இதில் போட்டோம்னாலே போதும். செக் அப்கமிங் ட்ரெயின்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் ட்ரெயின்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே யூடிஎஸ் ஆப்பில் இருந்தது தான். பட் எல்லாமே நம்ம இப்போ ஒரே சிங்கிள் ஆப்பில் பார்க்குறோம். மூணாவதாக பிளாட்ஃபார்ம், இதுவும் அந்த யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளேயே தான் இருந்துச்சு முன்னாடியும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்டேஷனை நீங்கள் எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எத்தனை கவுண்ட் வேணும் அதை பே பண்ணி நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஆஃபரிங்ஸில் அடுத்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சர்ச் ட்ரெயின்ஸ் இருக்குது. அனந்தபுரி ஸ்கெடியூல் பார்க்குறேன். ஸோ இதில் நம்மளோட அதோட ஸ்கெடியூல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், நம்ம டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, கோச் பொசிஷன் பார்க்குறது, ட்ரெயின் ட்ராக் பண்ணுறது கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எதனா ஒரு ட்ரெயின் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜானி ஸ்டேஷன் வந்துட்டு இரணியல் போடுறேன். ஷோ ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே அப்டேட்டடாக தெரியுது. இப்போது மூமெண்ட் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நேற்று எடுத்த ட்ரெயின் இது ஆக்சுவலி டியூஸ்டே 4th February. ஸோ இனிமேல் இது கொஞ்சம் இந்த ஆப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃபுட்டுங்கிறது, இதுவும் ஒரு ஃபெசிலிட்டி முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஃபுட்டு வந்து ட்ரெயின்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா கூட இதில் நீங்கள் உங்களோட பிஎன்ஆர் என்ட்ரு பண்ணி புக் பண்ணிக்கலாம். ரயில் மடாட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனா கம்ப்ளைண்ட் புக் பண்ணணும் அப்படின்னா கூட இதுக்கு ஒரு தனி ஒரு போர்ட்டல் அண்ட் ஆப் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அதை கூட நீங்கள் இப்போது இதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம். ரயில் மடாட் அப்படிங்கிறதுல உங்களோட கன்சர்னை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ட்ராவல் ஃபீட்பேக் இது யூஸ்வலாக இருக்கிறது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லார்ஜ் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரைட் புக் பண்ணுவோம் நம்ம. உதாரணத்துக்கு எதனா பார்சல்ஸ் அனுப்புறது, இது எல்லாமே இதிலேயே நமக்கு இப்போது வந்துருச்சு உங்களுக்கு. அப்புறம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆர் வேலட், அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லை இந்த யூடிஎஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த யூடிஎஸ் ஆப்பில் நீங்கள் எவ்வளோ காசு ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது இங்கேவே உங்களுக்கு அதில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலேயே நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்து திரும்ப லோட் பண்ணணுன்னாலும் லோட் பண்ணிக்கலாம். உங்களோட பேசஞ்சர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறதுனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, அக்கௌண்ட் வேறு எதுனா டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே இதிலேயே கூட நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம்.
மற்றபடி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பக்கா இன்டகிரேட்டட் ஆப் தான், ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் நிறைய பக்ஸ் இருக்கிறதுனால இதை டெய்லி இப்போது பீட்டா யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது பின்னாடி என்ன மாதிரி அப்டேட் பண்ணுறாங்க, எப்போ லான்ச் பண்ணுறாங்க யூசர்ஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்.